இப்படியும் மனுஷங்க இருக்காங்க. தனுஷ பத்தி ரொம்பவே மோசமா பேசின டாக்டர், நொந்து போன நெப்போலியன். நடிகர் நெப்போலியனோட பையன் கல்யாணம் ஜப்பான்ல போன 7ஆம் தேதி கோலாகலமா நடந்து முடிஞ்சது. இதுல குஷ்பு, ராதிகா, சரத்குமார், மீனா, கலா மாஸ்டர் அப்படின்னு நெறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஜப்பானே திகைச்சு போற அளவுக்கு நெப்போலியன் தன்னோட பையனுக்கு கல்யாணத்த நடத்திட்டு அழகு பார்த்திருக்காரு. இத பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள பேசிட்டு வரக்கூடிய நெப்போலியன், தன்னோட பையன் தனுஷ் பத்தி மோசமான கருத்த சொன்ன டாக்டர் பத்தியும் பேசியிருக்காரு. நடிகர் நெப்போலியனுக்கு தனுஷ் அப்புறம் குணால் அப்படின்னு 2 பசங்க இருக்காங்க. அதுல மூத்த பையன் தனுஷ் தசை சிதைவு அப்படிங்கிற அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டு நடக்க முடியாம இருக்காரு. இந்தியாவுல பல சிகிச்சைகள செஞ்ச நெப்போலியன் அது பலனளிக்காததால அமெரிக்கா போனாரு. பின்னாடி மகனுக்காக சினிமா, அரசியல் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா நெப்போலியனுக்கு போன ஜூன் மாசம் திருநெல்வேலியைச் சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிறவர் கூட நிச்சயம் நடந்து முடிஞ்சது. அத தொடர்ந்து பையன் தனுஷ் ஆசைப்பட்டதால ஜப்பான்ல தமிழ் முறைப்படி ரொம்பவுமே தடபுடலா கல்யாணம் நடந்துச்சு. இந்த கல்யாணத்துல தமிழ் சினிமாவுல முக்கியமானவங்க கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஜப்பான்ல சவுத் இந்திய உணவு பரிமாறப்பட்டு எல்லாரையும் திக்குமுக்காட வச்சுட்டாரு. தனுஷுக்கு நடந்த இந்த கல்யாணம் பத்தி இணையத்துல ஒரு பட்டிமன்றமே நடத்தக்கூடிய அளவுக்கு பேசப்பட்டு வருது. தனுஷுக்கு இந்த கல்யாணம் தேவையா அப்படின்னும், ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சீரழிச்சுட்டாங்க அப்படின்னும், தனுஷால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது அப்படின்னும் பலவிதமான மோசமான கருத்துக்கள் இணையத்துல பரவி வருது. இத பத்தி பேசின நெப்போலியன், என்னோட பையன் கல்யாணம் பத்தி ஒரு டாக்டர் ரொம்பவே மோசமா, கொச்சையா பேசிட்டு வராரு. அத கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொதுவா நான் செய்யக்கூடிய உதவிகள வெளிய சொல்ல மாட்டேன். நான் செய்யக்கூடிய உதவி அதிகபட்சம் என்னோட மனைவிக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இப்போ அந்த விஷயத்த சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். என்னோட உயிர் தோழன் பாபு அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தாரு. அவரு படப்பிடிப்பு தளத்துல ஏற்பட்ட விபத்துல காயமடைஞ்சு, அதுக்கு பின்னாடி தவறான சிகிச்சை முறையால மோசமான உடல்நிலைக்கு போயிட்டாரு. எந்திரிச்சு நடக்க கூட முடியாம பல வருஷங்கள் படுத்த படுக்கையா இருந்தாரு. அவருக்கு உதவி செய்யும்படி பொன்வண்ணன் என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து 4 வருஷம் மாசம் மாசம் அவருக்கு நான் பணம் அனுப்பி உதவி செஞ்சேன். அந்த நடிகர் யார் அப்படின்னா, என்னோட மகன பத்தி ரொம்பவே மோசமா பேசிட்டு இருக்கக்கூடிய டாக்டரோட சொந்தக்காரர் தான். தன்னோட உறவினரான ஒருத்தர் இப்படி மோசமான சூழ்நிலையில இருக்கிறாரு. அவரோட உடல் நலன்ல அக்கறை செலுத்தாத நீங்க, அவர பத்தி கவலையே படாத நீங்க, இன்னைக்கு என்னோட பையன பத்தி கவலைப்படுறீங்க. இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்போது வேதனையா இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த மருத்துவர் வேற யாரும் இல்ல. தனுஷ் குழந்தை பெத்துக்க தகுதி இல்லாதவர் அப்படின்னு விமர்சனம் பண்ண டாக்டர் காந்தராஜ் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.